கவனிப்பா ஐயா. ஐயான்னா கரு ராஜேந்திரன் ஐயா. அவங்க கல்வெட்டு தொல்லியல் ஆய்வாளர். அவரு பள்ளி ஆசிரியரா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அவர் ஆர்வத்தின் காரணமா வரலாற்று படிப்புகள் எல்லாம் படிச்சு கல்வெட்டு படிக்கிறதுல இருந்து நிறைய நுட்பங்களை கத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1000 கல்வெட்டுகளை இந்த மாவட்டத்துல கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பகுதியில மட்டும் 1000 கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒன்னு ரெண்டு இல்ல, நம்ம ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம், அதை படியெடுக்கிறது பெரிய விஷயம். 1000 கல்வெட்டுகளை படியெடுத்திருக்கிறாரு. அவ்வளவும் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. ஆவணம், வரலாற்றுக்குன்னு முக்கியமான ஒரு இதழ ஆவணம், ஜேர்னல். அந்த ஆவணத்துல எல்லா பத்திரிகைகளிலும் அவருடைய புதிய கண்டுபிடிப்புகள் அதுல இடம்பெற்றிருக்கு, கட்டுரைகள் வந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவங்க ஐயா ராஜேந்திரன் ஐயா. அவங்க இப்ப அவங்களுடைய நூல்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நூல்கள் வர வேண்டியது இருக்கு. சில நூல்கள் வந்திருக்குது. அதெல்லாம் நம்ம நூலகத்திற்காக அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அற்புதமான ஒரு ஆளுமை. அவங்க இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க. நமக்கு முழுக்க இன்னைக்கு முழுவதும் அவங்கதான் வழிகாட்ட போறாங்க. அவங்க இப்ப பேசுவாங்க. அவங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த கோவில் ஆவுடையார் கோயில்னு இதுக்கு பேரு. மாணிக்க வாசகர் இது திருவாதூரார்னு மதுரைக்கு பக்கத்துல ஊர் இருக்கு, திருவாதூர். அந்த திருவாதூர்ல வந்ததுனால அவருக்கு திருவாதூரார்னு பேரு. அவர் ஒரு பாண்டிய மன்னன் கிட்ட அமைச்சரா இருக்காரு. அவரை குதிரை வாங்க சொல்லி அவர்கிட்ட பணம் கொடுத்து குதிரை வாங்க சொல்றாங்க. குதிரை வாங்குறதுக்காக கீழ கடற்கரைக்கு சொல்லி பாண்டிய நாட்டுல இருந்து வர்றாரு. வர்ற வழியில இந்த இடத்துல அவருக்கு இறைவன் குருவா இருந்து குருந்த மரத்து அடியில அவருக்கு உபதேசம் பண்றாரு. உபதேசம் பண்ண உடனே இறைவனால ஆட்கொள்ளப்பட்டு அவரு இறைப்பணி செய்யணும்னு இந்த குதிரை வாங்குறதுக்கு கொண்டுகிட்டு வந்த பணத்தை வச்சு கோயில் கட்டுறாரு. அப்படி கோயில் கட்டுற போது என்னன்னு கேட்டீங்கன்னா, குதிரை வாங்கி சொல்லி அனுப்பி 3 மாதம் 6 மாதம் ஆச்சு. வாழ்வல்லைன்னு மற்ற அமைச்சர்களை விட்டு தேட சொல்றாங்க. தேடுற போது திருவாதூரா மாணிக்க வாசகர் இந்த தளத்துல கோவில் கட்டிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு போய் மன்னர்கிட்ட இந்த இடத்துல இருந்து கோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு, அவரு குதிரை வாங்கலைன்னு சொல்றாங்க. உடனே அவரை கூட்டிட்டு வா, குதிரை இல்லைன்னு சொன்னா சிரச்சேதம் பண்ணணும்னு சொன்ன உடனே இவருக்கு அந்த தகவல் தெரியுது. தெரிஞ்ச உடனே இறைவன்கிட்ட மன்றாடி உனக்காக குதிரை வாங்க கொண்டுட்டு வந்த பணத்தை இங்க கோயில் கட்டிட்டேன், நான் என்ன செய்வேன், நாளைக்கு என் தலை போகுதுன்னு சொன்ன உடனே நீ ஒன்னும் அசரீரா நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு என்ன நாள்ல குதிரை வரும், நீ குதிரையை ஓட்டிட்டு போய் மன்னன்கிட்ட ஒப்படைன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி இறைவனுடைய 64 திருவிடையாளர்ல ஒன்னா நிறைய பரியாக்கி, பரின்னா குதிரை, நிறைய பரியாக்கி மாணிக்க வாசகர்கிட்ட இந்த இடத்துல குதிரை நிக்குது ஓட்டிட்டு கொண்டு சொன்ன உடனே இவர் ஓட்டிக்கிட்டு போய் மன்னன்கிட்ட குதிரையெல்லாம் காமிச்சு அவர் கொடுத்த பணத்துக்கு ஒப்படைக்கிறாரு. உடனே குதிரையெல்லாம் லாயத்துல கட்டுன்னு சொல்லி குதிரை லாயத்துல கட்டுன்னு சொல்லிடுறாங்க. குதிரையை கட்டிட்டு இவர் இருக்காரு. அன்னைக்கு இரவே அந்த குதிரையெல்லாம் நரியாகி ஊழையிடுது. ஊழையிட்டோன்னா என்ன ஏதுன்னு கேட்கிற போது இந்த மாதிரி இந்த செய்திய இந்த மாதிரி பணம் கொண்டுகிட்டு வந்தேன், குதிரை வாங்க வந்தேன், இறைவனால ஆட்கொள்ளப்பட்டு நீங்க கோயிலை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி ஆள் அனுப்பணும்னு அதாவது என்ன உயிர் போக போகுது, தலை போக போகுதுன்னு சொல்லி இறைவன்கிட்ட சொன்னேன். நீ அசரி பயப்படாத, நான் குதிரை தர்றோம்னு சொன்னாரு, அதனால குதிரை ஓட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் அமைச்சர்ல இருந்து நீ விடுவிச்சு நீ கோயில் இதா ஸ்தலங்களுக்கு போய் பாடிக்கணும்னு சொல்லி விடுவிச்சிருந்தாங்க.
அப்புறம் தான் ஒவ்வொரு தலத்துக்கா போய் பாடிக்கிட்டு வர்றாரு. அவரு கட்டப்பட்ட கோயில். ஆனா இன்னைக்கு இருக்கிற கோயில் அவர்னால கட்டப்பட்ட கோயில் இல்ல. அந்த பக்கத்துல வடக்கூர் இருக்கு, அதுதான் பழைய ஆவுடையார்னு சொல்றது, ஆவுடையார் கோயில்னு சொல்றது. அங்கதான் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இது பிற்கால பாண்டியர்கள் காலத்துல இன்னைக்கு இருக்கிற கோயில். இந்த கோயில் 13ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில். இந்த கட்டடக்கலையினுடைய கட்டடக்கலை அமைப்பு எல்லாம் 13ஆம் நூற்றாண்டு பிற்கால பாண்டியர் காலத்து கலைப்பாணியில அமைஞ்சிருக்கு. இதுல ஒவ்வொரு காலத்திலயா அதாவது 13ஆம் நூற்றாண்டுல கருவறை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் மகா மண்டபம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மண்டபங்களா கட்டி இன்னைக்கு மிகப்பெரிய கோவிலா ராஜகோபுரத்தோட இருக்க கோயிலா இருக்கும். எல்லா சிவன் கோயிலுமே கிழக்கு பார்த்து இருக்கும். ஆனா ஒரு சில இடங்கள்ல மேற்கு பார்த்த சிவன் கோயில் இருக்கு. இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே இது அதாவது பெருங்கலூர்ன்ற கோயில் மேற்கு பார்த்து இருக்கு. அதே மாதிரி சித்தூர்ன்றது முற்கால சோழர் காலத்து கோயில். இந்த சித்தூர் கோயிலும் சின்ன கோயிலா இருந்தாலும் மேற்கு பார்த்து இருக்கு. ஆனா இந்த கோயில் கிழக்கு பார்த்தும் இல்ல, மேற்கு பார்த்தும் இல்ல, தெற்கு பார்த்துருக்கு. இது தெற்கு. இப்ப சூரியன் கிழக்குல இருக்கு, சூரியன் மறைவு மேற்க. இது வலதுகை புறத்துல இருக்க தெற்கு, இது இடதுகை புறம். சரிங்களா? இந்த இதுல இறைவன் ஆவுடையார் மேல இங்க லிங்கம் இல்லை. ஆவுடையாரா செப்பு மரக்கால வச்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கிண்ணத்துல வச்சு அன்னம் படைக்கிறது இல்லை. அதாவது இத வடிச்சு, அன்னத்தை வடிச்சு கொண்டுட்டு பட்டியல்கள்ல போட்டு அதுக்கு பாகக்காய் இதா வச்சு, கரியா வச்சு ஆவி பறக்க அந்த அன்னத்தை படைக்கிறதாக ஐதீகம். அதை செய்கிறாங்க. சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோயில கட்டுறதுக்கு சபதி தான் இது பண்ணுவாங்க. அவங்க கோயிலை கட்டுறதுக்கு ஒப்பந்தம் போடுற சபதி ஒப்பந்தம். ஒரு கோயில புதுசா கட்டுறதுக்கு ஒப்பந்தம் போடுறாங்கன்னு வைங்க. நான் ஒரு கோயிலை கட்டுறேன், நாங்க ஒரு சபதியை கூப்பிட்டு என் கோயிலுக்கு கட்டி கொடுன்னு நான் ஒப்பந்தம் போட்டேன்னா, அந்த ஒப்பந்தத்துல சபதியை போடுற ஒப்பந்தத்துல ஆவுடையார் கோயில் கொடுங்கை நீங்களாக இந்த கோயிலை நான் கட்டி தருவேன்னு ஒப்பந்தம் போடுவாங்களாம். அதனால அந்த அளவுக்கு ஒரு பழமொழியும் இருக்கு. ஆவுடையார், அதாவது அண்ணன் தம்பி சொத்துக்கு ஆசைப்பட்டாலும் ஆசைப்படலாம், ஆவுடையார் கோயில் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இந்த பகுதியில இருக்கு. அதனால ஆவுடையார் கோயில் மிக சிறந்த விசேஷமான கோயில், தெற்கு பார்த்த கோயில். இங்க உருவம் இல்ல, அருவமா தான் இருக்காங்க. ஆனா இங்க மாணிக்க வாசகர்கிட்ட எல்லா இதுவும் தேரோட்டம் முதல், காப்பு கட்டுறது முதல், மாணிக்க வீதி எழுந்தருள்ள முதல் மாணிக்க வாசகர் தான். சரிங்களா? இங்க முக்கியமா இதா இருக்கு. இந்த இதுல ஆவுடையார் கோயிலுடைய கொடுங்கைங்கிறது இந்த பாருங்க சட்டம். அதாவது இதுல செட்டிநாட்டுகள்ல கூரைகள் என்ன செய்வாங்கன்னா, மெத்த வீடு கட்டிட்டு மெத்த வீடு மேல இது பண்ற போது அதாவது மர சட்டங்களை வச்சு, மர சட்டங்கள்ல கம்பிய பொறுத்து, அதாவது வெளியிடாம மரத்துல எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி கல்ல செஞ்சு அதுக்குள்ள கம்பி எல்லாம் உருண்ட கம்பி, முப்பட்ட கம்பி, ஆறுபட்ட கம்பி, எட்டுப்பட்ட கம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சட்டங்கள் விளையிடாம இருக்கிறதுக்காக ஆணி போடுவாங்க. அதாவது குமிழ் ஆணி. அந்த குமிழ் ஆணி எல்லாம் கல்லுலயே செஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த இதுல குதிரை எல்லாம் இந்த வெளிநாட்டு குதிரை மாதிரி அதே மாதிரி ஆவுடையார் கோயில்னாலே இந்த இடத்துல வழிகாட்டினா, இங்க ஒரு பெரியவர் எப்பயுமே இருந்து எல்லாருக்கும் வழிகாட்டுவாரு. நாங்க எத்தனை முறை வந்தீங்கன்னாலும் ஐயாவை தரிசிக்க முடியும்.
அப்படி ஒரு பெருமகனார் இங்க வந்திருக்கிறாங்க. ஐயா ஜானகிராமன் ஐயா, வாங்கய்யா. வணக்கம் ஐயா. அவ்வளோ ஒரு வேகமாவும் ஒரு ஃப்ரெஷ்ஷாவும் உங்களுக்கு நிறைய செய்திகளை சொல்லுவாங்க. அவங்க கூடயே நீங்க போனீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவங்களே உங்களுக்கு சிற்பங்கள் எல்லாம் விளக்கி சொல்லுவாங்க. அவங்க கையில. உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி, ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர். உலகத்துல சொர்க்கம், மேல சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குங்கிறாங்க. அது இருக்கோ இல்லையோ, உயிரோட சொர்க்கம் கோயில்கள். எல்லா கோயிலையும் சிறப்புகள் நிறைய இருக்கு. அதுல முதலிடம் ஆவுடையார் கோயில் தான். வாங்க தொடருவோம். வாங்க முன்னுக்கு வாங்க. முன்னுக்கு வர சொல்ற 2 ஆளு. ஒண்ணு கண்டக்டர், முன்னுக்கு டிக்கெட் ஏத்த. அடுத்தது நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நான் எப்போ கத்திக்கிட்டு இருக்கிற ஆள் தான். சேர்ந்து போகணும், சேர்ந்து வரணும். தனித்த வேகமா போகக்கூடாது. போறது பார்த்தீங்கன்னா தன்னோட ஆள் வருதான்னு பார்க்கணும். பொறுப்பு எல்லாருக்கும் தான். சொல்ற புரியுதா? எவ்வளவு கூட விரைவா செயல்படுறியோ அவ்வளவு 4 இடத்துக்கு போகலாம். கோயிலுக்குள்ள வந்த உடனே சாமியை பார்க்கலாம். எல்லாவரையும் கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்க்கணும். இங்க வீதியில நின்றுட்டே சாமியை பார்க்கலாம். சாமியை மட்டும் பார்க்கல. பெருஞ்சல பேசும்போது என்ன பார்க்க முடியாது. ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம். சுவாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்புல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊர்ல இருக்கு. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேரு. சவுண்ட் வருதா? ஆவுடையார் கோவில்னு பேரு. துறை திருவாசக பெயர் திருப்பெருந்துறை. மேலாக 2 பொம்மை, குரங்கு, உடும்பு. அந்த சரிவுல தெரியுதா? குரங்கு மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள், பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு குரங்கு அடிச்சல் குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு பிடிக்க விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடம்பு பிடியா இறைவனை வழிபட போனோம்னு உலகத்துல எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்துருக்கிறது இந்த கோயில் தான். மெதுவா வாங்க, அவசரம் வேண்டாம். ஆலயத்துல அவசரம் உதவாது. ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லணும். திருப்பி நீங்க தான் எனக்கு மார்க் போடணும். கவனிச்சியாங்கிறது நான் ஒரு மாதிரியான கிட்டக்கவா கேள்வியாத்தான் கேட்பேன். தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா தெரியல என்று. முருகன் கையில என்ன இருக்கும்? வேளா. 2 பேர் இங்க முருகனை வில்லோட காமிச்சிருக்கான். வில்லு கதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில்லு இருக்கான். எல்லா ஊர்லயும் வேலவர், இங்க வில்லவர். வித்தியாசமே மெய் நோக்கம். மெதுவாவா மெதுவாவா முன்னுக்குவா. தட்சாமூர்த்தி சிவன் கோயில இந்த பக்கம் எப்படி இருக்கும்? இல்ல தெற்கு பார்க்க பரவாயில்ல. பட்ட சொல்லு. எல்லா இடத்துலயும் தெற்கு பார்க்க ஆலமரத்தடியில அட்னாக்கால் கொண்டு சின்முத்திரையோட உட்கார்ந்து இருக்கும். இங்க உட்காரல, நின்னபடி. கையில சின்முத்திரையில வீணை, மேல ஆலமரம் இல்ல சப்த ரிஷிகள். வித்தியாசமே மெயின் நோக்கம். இது கிழக்கு பார்க்க. எல்லாமே வித்தியாசம். மெதுவாவா மெதுவாவா மெதுவாவா. மெதுங்கிற வேகம் தான் எனக்கு. இப்படி நான் எங்க போறேன் அதை பாரு. வயதானாலே இருக்க போகுது. போங்க. பாயிண்ட் எல்லாம் கூட்டிட்டு வருது. பாயிண்ட் சொல்லாதாலும் இங்கே பாட்டிக்கிறேன். இப்படி முன்னுக்கு வா. இது நடராஜா எந்த கால தூக்கி போட்டு ஆடுவார் தெரியுமா? இல்ல, இடது கால். இடது பதம் தூக்கி ஆடும்னு பாட்டே இருக்கு. சொல்ற புரியுதா? ஒரு சின்ன வித்தியாசம். பாண்டியராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான் அந்த காலத்துல. ஏன்பா இடது காலையை தூக்கி ஆடு எல்லா இடத்துலயும்? உனக்கு கால் வலிக்கல. உனக்கு அன்பின் வெளிப்பாடு. எல்லை இல்லாதது அன்பு. சொல்ற புரியுதா? அதுக்கு மட்டும் இல்ல, கல்விக்கும் எல்லை கிடையாது, கடலுக்கும் எல்லை கிடையாது. எல்லை இல்லாதது எத்தனையோ. சொல்ற புரியுதா? ஒரு பக்தன் கேட்டதுக்காக வலது கல்வி தேடிய நாடு பாண்டிய நாடு. வலதுங்கிறது இந்த ஊருக்கு கரெக்ட். பாத்துக்க. மறுபடியும் என்ன பாரு, பாதம் தரையில இருக்கு. என் கைய பாரு, தூக்கி போட்டா பாதம் மேல போகும். இதான் அமைப்பு. மதுரையில காலத்துக்கு மதுரை இப்படி காமிச்சிருக்கான் காலை. சில ஊர்ல இப்படி காமிச்சிருக்கான். இது மாதிரி காலை பரட்ட முடியாது. சாமி நடனம் ஆடினா யாரு மத்தம் அடிப்பான்? நந்தி. இங்க ஆஞ்சநேயர் அடிக்கிறாரு. இங்க எல்லாமே வித்தியாசம். வித்தியாசமே மெய்யின் நோக்கம். செயற்கரிய செய்வார் பெரியார். பெரியாரு செய்யாது. எல்லாரும் செய்ய பெரியார். அவசரம் இல்ல. கீழே பார்த்து முடியல. பின்னாடி வரா நீ. அவ்வளவுதான். வயசு 75 ஆரோக்கியமா இருந்தா 1000 வயசு. ஆரோக்கியம் 5 வயசு. என்னோட கோட்பாடு. சுவாமி அம்பாளுக்குள்ள போட்டி வருது. சுவாமி காலை தூக்கி ஆடுறாரு. ஊர்தவதானம்னு பேரு.
பெண்கள் அவங்களுக்குள்ள போட்டி பெண்களால எல்லாம் முடியும். ஆணுக்கு பெண் இதை வந்து தோட கிடையாது. காலத்துக்கு ஆடக்கூடாது. கலாச்சாரம் பண்பாடெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. இப்போ இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு கோவம் தான் நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க அடிப்போம் இல்ல திட்டுவோம். நீங்க கையை சொடக்கு போடுவீங்களா? உங்க குணத்தை காமிச்சிருக்கான். கையை சொடக்கு போடுறது. சேலை சுருக்கம், சேலை சுருக்கம், கையை தொங்க போடும்போது குழந்தை நரம்பு போடு தெரியுதா? உழைப்பு ஒன்னே குறிக்கோள், உழைப்பு ஒன்னே. இருக்கா நாட்டுல? நாட்டுல முன்னுக்கு வா, முன்னுக்கு வா, முன்னுக்கு வா. கேட்கலாமா? முன்னுக்கு வந்து பாப்பாங்களா? இது சிவசலமா விஷ்ணு சலமா? இது சிவசலமா விஷ்ணு சலமா? சிவசலம். அடிச்சு பாடியிருக்காரு எல்லா திருவாரூர் பாடலையும். திருப்பெருந்துறை உரை சிவனையிலும் எல்லா பாட்டிலையும் சிவசலம் குறிப்பிட்டிருக்காரு. சிவசலத்துல பெருமாளுக்கு தான் முதலிடம். அவங்களோட பாகுபாடு கிடையாது. குடலை உருவி மாலையை போட்டிருக்காரு நரசிம்மமூர்த்தி. குடலை கீறும் போது கை வாகு, குடல் வெளியில வந்திருக்கு. ஒரு வெயிட்டு ஏற்றும் போது முழங்கால் எலும்பு தடிப்பு. இப்படி வந்து பாரு, பாதத்துல நரம்பு. இப்படி வந்து பாரு, பாதத்துல நரம்பு, நரம்பு எலும்பு. உழைப்பு ஒன்னே குறிக்கோள், உழைப்பு ஒன்னே. சும்மா விளையாடி சொல்ல நல்லவனா நாட்டை அவர் சுத்தின்னு ஓடி போயிட்டாரா? அங்க போயிட்டே மூவ் ப்ளீஸ். கொஞ்சம் நோருங்க, நாங்க லைவ் எடுக்கிறோம். எங்கடா அவரை காணோம்? என்னுடைய கோட்பாடு. முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்கப்பா. நடக்கும் போது கண்ணு கீழே இருக்கணும். நான் வரும்போது விழுதக்கூடாது. நீயா வந்தா விழுதுக்கலாம். தடுமாறி இயற்கை. பேசலாமா? பேசும்போது என்ன பார்க்கணும், அப்பதான் இங்க கை காமிக்கிறேன்னு தெரியும். இந்த மாதிரி எனக்கு எல்லா கோயிலையும் இருக்கு. இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு 6 தினசு கம்பியை கல்லுல அடிச்சிருக்கான். ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8பட்ட கம்பி, முறுக்கு கம்பி, 10பட்ட கம்பி, 6பட்ட கம்பி. 6 ராக்ஸ் வெரைட்டிஸ். கற்பனை, கற்பனை நிஜமாயிருக்கு. இதை மறைச்சாட்ட மாதிரி நினைச்சிட்டு வளைய போட்டு ஆணி எடுத்து டைப் பண்ண மாதிரி. இதை வந்து கொடுங்கைங்கிறோம். கல் தாழ்வாரம். வீட்டுக்கு கம்பு கட்டி கீத்து கட்டுறோம், கையடிச்சு ஓடு போடுறோம். உழைப்பு ஒன்னே குறிக்கோள். ஒவ்வொரு கட்டையிலும் ஒவ்வொரு பூ வேலைப்பாடு. முழுக்கட்டையா இருக்காது. டிசைன், டிசைன். ஐயா சொன்னாங்க ஆவுடையவர்கள் கொடுங்க நீங்களாகன்னு. ஆவுடையவர்கள் கொடுங்க மட்டும் இல்ல, ஒரு 5-6 கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணாபுரம், தாருமங்கலம், திருவிழிமிழலை, அந்த கோபால் ஒட்டா மண்டபம், இது மாதிரி ஒரு 5-6 கொடுத்துருக்காங்க. நம்ம லெட்டர் எழுதும்போது எப்படி பிள்ளையார் சொல்லி போட்டு வணக்கம் சொல்லி எழுதுறோமோ அது மாதிரி இதை தவிர நாங்க செஞ்சு தருவோம்ட்டு எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறது. இந்த கொடுக்கை வேலைப்பாடு இன்னும் சில ஊர்கள் இருக்கு, எனக்கு தெரியும். வாங்க முன்னுக்கு வாங்க. பெரிய கோவிலுக்கு ஆயிரக்கால் மண்டபம் ஒரு சிறப்பு. எந்தெந்த ஊர்ல ஆயிரக்கால் மண்டபம் இருக்கு? தெரிஞ்சிருக்கு. மதுரையில இருக்கு, திருவாரூர்ல இருக்கு, சேலம்பரத்துல இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு. ஆயிரக்கால் மண்டபம் ஒரு அங்கம் மனிதனுக்கு. பெரிய கோவிலுக்கு மனிதனுக்கு அங்கம் கண்ணு, 2 கண்ணு, 2 காது, 2 கை சொல்ற மாதிரி நாட்டுக்கு அங்கம் 10 பாட்டு பாடியிருக்கார் வள்ளுவர். இது இருந்தா தான் நாடு, இல்லைன்னா நாடு கிடையாதுன்னு இருக்காரு. பக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. ஏழை பணக்காரன் இருந்தா தான் நாடு, ஏழை இருந்தா நாடு கிடையாது, பணக்காரன் தான் நாடு கிடையாது. நான் சொல்லல, அவர் தெய்வ புலவர் சொல்லியிருக்காரு. 300 பாட்டுல இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்ல அரணும் நாட்டிற்கு உறுப்புன்னு இருக்காரு. வற்றாத ஜீவநதி, சூழ்ந்த மலைகள், சூழ்ந்த கடல்கள் இருந்தா தான் நாடு. ஒண்ணு குறைஞ்சா நாடு கிடையாதான். அது மாதிரி பெரிய கோயில்லாம் ஆயிரக்கால் மண்டபம் இருக்கணும், இசைத்தூண் இருக்கணும், கச்சேரி இருக்கணும், ஓவியங்கள் பெரியவங்க வகை வச்சிருக்காங்க. எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே வித்தியாசம் காமிச்சிருக்கான். வித்தியாசம் காமிச்சாதான் சிறப்பு. பெரியவங்களுக்கு அடையாளம். பெரிய செய்வார் பெரியர். பெரியாருங்கிறது செய்யாத செய்யணும். எல்லாரும் செய்யறத பெரியாள் இல்லை. எல்லா ஊர்லயும் ஆயிரக்கால் மண்டபம் 1000 தூண் விட்டு கட்டியிருக்கான். இந்த ஊர்ல இதுல 500 தூண் அடுக்கியிருக்கான், சின்ன சின்னதா. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. இதுல 500, அதுல 500. 2 தூண். நினைச்சா பார்க்க முடியாது. இங்க பாரு, இங்க சத மடிப்பு கால் பள்ளம் தெரியுதா? சத மடிப்பு கால் பள்ளம். இங்கே முன்னுக்கு வாங்க. இங்கே சத பிடிப்பு, கரண்டக்கால் சத மடிப்பு,
பிடிப்பு, மடிப்பு, பிடிப்பு. பார்த்துட்டியா பாப்பா? இங்க வந்து பாரு, சதை பிடிப்பு, கரண்டக்கால் சதை கொட்டி கிடைக்கு. எதுவும் முழங்கால் மூட்டு, முழங்கால் எலும்பு, மூட்டு எலும்பு. அக்கறை என்ன கரை? மெதுவாவா 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 எனக்கு மெதுவாவா அவர் தாண்டா ஓடுறாரு. என்ன பாக்குறியா? வீரபத்திரர், அகோர வீரபத்திரர், தட்சண்வதம் எட்டண்வதம். வீரபத்திரர் இந்த பகுதியிலே வர எங்கேயும் கிடையாது. இப்படிவா இங்க உள்ள வந்துட்டியா? இங்க உள்ள சாமி பேரு நந்தீஸ்வர மாணிக்க வாசகர்னு பேரு. என்ன பேரு? மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்குறான், எரிக்கிறான், புதைக்கிறான், அதான் நமக்கு தெரிஞ்சது. இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்யற நல்லது கருதுக்கு மனிதனுக்கு 7 பிறப்பு நிச்சயம் உண்டு. சாட்டி மாணிக்க வாசகர். முற்பிறகு இவர் நந்தி, அவர் பண்ண தப்புக்காக மனிதனா பிறந்திருக்காரு. அதனாலதான் நந்தி கிடையாது. நந்தி இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். கோயிலுக்குள்ள போனா எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம்? விநாயகர் கும்பிட்டு தான் வழிபாடு துவப்போம். எந்த காரியமா இருந்தாலும், எந்த கோயிலா இருந்தாலும். இந்த ஊர்ல வித்தியாசம். கோயில் இருந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்க வாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். கும்பிடுங்க. இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும். உலகம் முழுவதும் பிள்ளையாருக்கு முதலிடம், ஆவிடார் கோயில பக்தருக்கு தான் முதலிடம், பிள்ளையாரு 2வது இடம். பெரிய ரிகார்ட் பிரேக் இந்த ஊர்ல. எல்லா வழியும் திருவிழா நடக்கிறது, சாமிக்கு நடக்கிறது, அம்பாளுக்கு நடக்கும். இங்க பெஸ்டிவல் நடக்கிறது மாணிக்க வாசகருக்கு. எல்லா ஊர்லயும் தேர்ல வருது சுவாமி வரும், இல்ல அம்பாள் வரும். இங்க தேர்ல வருது மாணிக்க வாசகர். எல்லா ஊர்லயும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, இந்த ஊர்ல மாணிக்க வாசகருக்கு திருவிழா. மனிதனுக்கு திருவிழா உலகத்திலே இந்த ஊர்லதான். நினைச்சே பார்க்க முடியாத பெருமைகள். இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனாலதான் குதிரை வாங்க வந்தது. இது மராட்டிய குதிரை, இது கிரேக்க குதிரை, அது கேரள குதிரை வீரபத்திரர் கொண்ட, அது அரேபிய குதிரை. பல நாட்டு குதிரை இங்க வந்திருக்கு. அதனாலதான் அவர் இங்க குதிரை வாங்க வந்தது. இந்த ஊர்ல சாமிகிட்ட போய் நம்ம நின்னாலும் நடந்தாலும் நம்ம நிழல் போய் சுவாமி மேல போடும். அது மாதிரி கட்டடக்கலை, ஆகிய கலைகளை அதுல கட்டடக்கலையும் ஒண்ணு. நிழல் போடணும்னா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். வெளிச்சம் தான் வேணும். எந்த வெளிச்சமும் இல்லாம நீ எங்கே நின்னாலும் சாமி எங்கே இருந்தாலும் உன்னுடைய நிழல் சுவாமி மேல. பேசும்போது என்ன பார்க்கணும்? உங்களோட அம்மா கிடைக்காங்க, பாட்டி கிடைக்காங்க, அம்மாவோட தாத்தா கிடைக்காங்க. இது தெற்கு தெற்கக்கூடிய ஜென்மத்துக்கும் வராது. சாமி தெற்கு பக்கம் இருக்கு, ஆகாய வெளிச்சம் இல்ல. அங்க இருந்து வெளிச்சம் ஓடி வருங்க பாரு. என் கை நிழல் இவர் சட்டை. எந்த காலேஜில படிச்சாங்க? பிஇ படிக்கிறாரு. பிஇ என்ன படிச்சாங்க அந்த காலத்துல? பெரியவங்களை இட போல யாரும் கிடையாது. இது வடக்கு ஜூனியம் கிடையாது. இங்க பாரு எப்படியா வருது? எல்லாருக்கும் படம், உனக்கும் படம். பாகுபாட்டுக்குள்ள ஜென்மம் மனுஷ ஜென்மம் தான். இது கிழக்கு, கொஞ்சம் தள்ளி இருக்கு. மெதுவாவா மெதுவாவா மெதுவா வரலாம். குழந்தை வச்சிருக்காரு வயதான் முடியாது. எவ்வளவுமா சிட்டா பறக்கணும். நம்ம கட்டடங்கள்லாம் கட்டுறோம். எவ்வளவு பவுண்டேஷன் போனோம், கட்டணம் சாகர பூமியை நோண்டிட்டே போறோம். ஒரு கம்பு தரையில இருக்கா, பள்ள பறிச்சா தான் கம்பு நிற்கும். வீட்டுல கல்யாணம்னாக்கா கொட்டை கொண்டு கடப்பாரு கேட்பான் பண்ணு தோணும். அந்த இருக்குது. இந்த கலைஞரை படிச்சான் அந்த இருக்கு கல். நீ நம்பவே நம்ப மாட்டேன், கல்லை வெளியிலேயே நீட்டி இருக்கான். சந்தேக கேஸ் வரும்னு அப்பவே எனக்கு தெரியும். பிறந்தவன் அப்படி போப்பா. வழி 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 நோ அந்த காலத்திலே கொஞ்சம்
சாண்டெக்ஸ் சேர்ப்பை, வால்பட்டை சேர்ப்பைன்னா அந்த காலத்திலேயே எல்லாம் காப்பி தான். என்ன என்னென்ன வகைகள் உண்டோ அது பூரா அத்தனை, என்னென்ன நகைகள் உண்டோ அத்தனை சிற்பத்தில் இருக்கு. எல்லாம் பெரியவங்களா அப்ப மெதுவாவா மெதுவாவா மெதுவாவா. சாரி 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 சாரி. ஓரமா நெல், அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி நெல். அதுக்கப்புறம் ஆறுவெல்லாம் போட்டுருக்கேன். முடிஞ்சா கோயிலுக்கு தான் செய்யுங்க. ஓரமா நெல் கொஞ்சம் போட்டு கந்தல மெயின் பாதியை விட்டுறணும். கடல் ஒரு இடம் இருக்குவா ஓடி வா, இந்த பக்கம் நிக்கலாம். ஓரமா நெல் மெயின் பாதியை விட்டுறணும். வீதியில நின்று சாமி நம்மளால இடைஞ்சல் இருக்கக்கூடாது. பேசலாமா? சிவாலயத்துல நந்தி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். ரெண்டாவது, சுவாமிக்கு உருவம் கிடையாது, உட்கார்ந்த பீடம் தான் இருக்கு, பேஸ் ஒன்லி. அது ஆவடைங்கிறோம். அதனாலதான் ஆவடையார் கோயில்னு ஒரு காரண பெயர். அந்த ஆவடை வெற்றிட மக்கள் இங்க மாதிரி கவசம் வச்சிருக்காங்க இந்த மேடை மேல. சுவாமி பேரு ஆத்மநாதர்னு பேரு. ஆத்மனா உயிர், நாதன்னா தலைவன். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஒரு தலைவரா இருக்காரு. நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம், சுவாமிக்கு கோவிலதான் வடிவம். கற்பூரத்தை சாமியோட கமிட்டி எல்லா கோயிலும் வெளியில கொடுப்பாங்க. கற்பூர ஆரத்தியை தொட்டு கும்பிடலாம். இங்க கற்பூரத்தை சாமியோட கமிட்டி சன்னதியிலேயே வச்சிருவாங்க, வெளியில தர மாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்கு. அந்த கல்லுல சாத்த கொட்டி ஆவி பறக்க நிறுத்தியம், ஆவியை உடையவர்னு கல்வெட்டுல இருக்கு. ஆவி உடையார் கோவில். உங்களரிசி முளைக்கீரை பாகத்தாதான் சாமிக்கு நைவேத்தியம். சிவன் கோயில் கிழக்கல மேற்கே இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். நந்தி இல்ல, பிரதோஷம் இல்ல. சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அது மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜென்னல், ஒரு ஓட்ட வழியா பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேரு. சுவாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரியுது ஆட்சி மாதிரி. அதுல 27 விளக்கு இருக்கு. நட்சத்திர மாலைகளும் அதுக்கு மேல சிறப்பு மஞ்சள் பெற்ற 3 விளக்கு விட்ட போய் பார்க்கலாம். அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டது இந்த ஊர்ல காமிச்சிருக்காங்க. நம்ம நடந்தா நம்ம நடு சுவாமி மேல அங்கேயும் போடும். நீ வா பாப்பா, நீதான் இப்படி நெல்லு, திரும்பு, பைய காமிக்க, இப்படி இப்படி வச்சுக்க. இது வந்து தெற்கு. இங்க பாரு நிழல், எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் நேர்படும் போயிருக்கும். தெரியுதா? மெதுவா வாங்க, மெதுவா இங்கே வெயில் உகந்த விநாயகர், கிழக்கு பார்க்கறதுக்கு வெயில் படும். இங்கே கோபுரத்தில் முருகன், கோபுரகுமாரர். மெதுவா வாப்பா, மெதுவா வா சொல்லிட்டு. இங்க பாரு, மூஞ்சூருக்கு மேல பிள்ளையார், மூஞ்சூருக்கு மேல பிள்ளையார். அந்த பக்கம் திரும்பு. மயிலுக்கு மேல முருகன். எல்லாம் இங்க சொகுசு. அந்த இங்க வந்துட்டு எல்லாம் சொகுசு. பேசலாமா? வந்தாச்சா? பின்னாடி ஒரு ஆளும் பாத்துங்க. பேசலாமா? இங்க மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்தன பாண்டியன், கிங் ஆஃப் மெஜூரம். பாண்டியன் அமைச்சராக இருந்த மாணிக்கவாசகர், ஒரே இடத்துல பாத்துக்கணும். மாணிக்கவாசகர் சுவாமிக்காக கோயிலை கட்டி இருக்காரு. சுவாமி கோயில் கட்டின மாணிக்கவாசகருக்காக நிறைய எல்லாம் குதிரையை மாத்தி கொண்டு பண்ணிக்கிறார். எல்லாமே சாமியை சிவலிங்கமா பாக்குறீங்க, குதிரை ஓட்டியா மனிதனா பாக்குறீங்க. போற போதே ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். காரைக்குடிக்கு பக்கத்துல பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், இங்க மங்கள விநாயகர், மங்களகரமா இருக்கிறது. இன்னைக்கு முதல் கிரகத்தை கும்பிட்டுக்குவேன். என்ன கிழமையா அந்த சாமியை கும்பிடுறது நல்லது. நவகிரகங்கள் எல்லாரும் பெரிய மேடை கட்டி ஒரே இடத்துல இருக்கும். ஒவ்வொரு தூண், சந்திரன், ஒவ்வொரு நவகிரகமும் தூண்ல. அடுத்த பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா இப்ப இந்த நட்சத்திரத்தை பார்த்தா புள்ளி புள்ளியா இருக்கு. எந்த நட்சத்திரம் எப்படி இருக்கு கண்டுபிடிச்சு எழுதியிருக்கான். அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம்,
அஸ்தா சித்தர சுவாமி நட்சத்திரம் நாளைக்கு விசாகம் அனுஷம் கேட்ட மூலம் புறாடம் உத்திராடம் திருமூலம் ஐக்கியம் சதயம் பூரல் அறிவித்திருக்காது ரேவை பட்டத்தனுக்கும் வடிவம் கொடுத்திருக்கோம். ஆராய்ச்சியில ஒரு சுற்றி தான் தெரியுது. நடக்கும்போது கண்டு கீழே இருக்கணும். பேசணுமா? மாணிக்க வாசகர் இந்த கோயிலை கட்டினவர், திருவாசகம் நூலை பாடினவர், எழுதினவர் பாடினவர். இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாரூர் கருத்திருக்கார். மேலும் 8 கிலோமீட்டர். இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிவர்த்தன பாண்டியங்கிற ராஜாட்டா மந்திரியா இருந்திருக்காரு. ராஜேந்திர குதிரை ஒரு மன்னன் கட்ட கொடுத்து குதிரைகளை வாணிக்காவல் கொண்டவர புராண பெயர் இந்த ஊருக்கு பேரு. இவர் பாண்டிய திருவாசகம். அதுல திருப்பரிந்துரை உரை சிவனையே வருது. துறையிலிருந்து பெரிய துறைமுகத்தை பிடிக்கும். இந்த ஒரு காலத்துல பெரிய துறைமுகம் இருக்கு. அதனால முதலை இருந்திருக்கு. அதனால வரையே குதிரவாங்க வந்திருக்காரு. குதிரவாங்க வந்து சாமியை பார்த்திருக்காரு. சாமிக்காக இந்த பணத்தை வச்சு கோயில கட்டியிருக்காரு. கடவுளை நம்பினோம், கடவுளுக்காக மாணிக்கவாசல் கோயிலை கட்டுறாரு. கடவுள் கோயில் கட்ட மாணிக்கவாசலுக்காக நிறைய எல்லாம் குதிரை அமைப்பு கொடுத்ததாக வரலாறு பாடல்கள் நிறைய பரியாதி செய்யப்படுது. இது திருக்கல் துறைக்கு தாண்டியாக கோட்டப்பட்டம் வீழ்ச்சி கடற்கரை. போட்டேன் கோயில் கடல் போட எல்லாரும் பாடுபட்டா. மாணிக்கவாசலுக்கு இறைவன் 3 உபதேசத்தை கொடுத்திருக்காரு. கண்ணினால உபதேசம், கையினால உபதேசம், காலினால உபதேசம், நயன தீட்ட, ஸ்பர்ஷ தீட்ட, திருமணி தீட்சை. எல்லாம் பச்சள ஓவியம். என்ன ஓவியம்? கர்பல் பிக்சர். அதுக்கு மணி நம்மள டார்ச் வச்சுட்டு வையா. போன்ல டார்ச். இது வந்து தெற்கு சூரியன் வராது. தள்ளி நின்று எப்படிப்பா நேரம் வருது? அப்படி சைட்ல நின்று இறக்கணும். அதான் இதே கை வருது. அப்படிவா அப்படி கை நேரம் சவுத்து சூரியன் வராது. எங்க ஓடியா நீ ஓடியா. அவர் மெதுவா வந்துட்டு அவர் வேகமா ஓடி போடுறாரு. எல்லாரும் போய் கிடுக்கு போங்க. நல்லா போயிடலாம். வந்துட்டியா? பின்னாடி போங்க. பல்ல ஒழுங்காக பார்த்துக்கோ. ஏன்னு பேரு எவ்வளவு சொன்னா இந்தியாவுக்கு சோம்பேறி நாடுன்னு. உன்னை வாழ்க்கையா பிடிக்கும், திட்டினா பிடிக்குமா? அவளுக்கு தெரிஞ்ச 2 எருமை மாடு சூப்பர் மீனா இருக்கு இந்தியாவுல. என்ன வேடிக்கைன்னா வயதானாதான் வேகமாடா 7 முறை சோதாவரிய விறுவிறுப்பு வேணும். என்ன நான் பேசுறேன் எனக்கு மனதுல பட்டதை சொல்லிடணும். மனத்துக்கண் மாசிலனாதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்படி வாங்க. இந்த வளைவை கொடுமைங்கிறோம். இந்த வளைவை கொடுமைங்கிறோம். உள்ளுக்குள்ள கம்பி வழிபாடுதான் இருக்கு. கண்ணபடியே வளைச்சி அடிச்சிருக்கான். கீழே பாம்பு மாதிரி காமிச்சிருக்கான். பாம்பு அடியிலிருந்து மேடு வரைக்கும் 8 அடி உயரம். நான் 6 அடி, எனக்கு மேல 2 அடி. 8 அடி உயரத்தெல்லாம் 1 இன்ச்சு கிணக்கு கலைச்சிருக்கான். மரத்தை இழப்பான், கல்லை இழைச்சிருக்கான். உழைப்பு ஒன்னே குறிக்கோள். இந்த கடல் அலையும் பாம்பும் கடல் அலை மாட்டு கொம்பாவும் பாம்பு மாட்டு முகமாவும் நிழல் குணம் மாதிரிக்கு அந்த சாட்சி படம் வரைஞ்சிருக்கேன். பாத்துக்க. இப்போ ஒரிஜினலை பாரு. ஜன்னல் கிட்ட லைட் அடிக்கிறேன். கடல் அலை மாட்டு கொம்பு தெரியுதா? கடல் அலை மாட்டு கொம்பு, பாம்பு மாட்டு முகம் தெரியுதா? கடல் அலை மாட்டு கொம்பு, பாம்பு மாட்டு. சரியா? ஓடுற கோயில் கொஞ்சம் பாதைய விடு.
மேற்கு அங்கதான் சூரியன் வரும். ஆகாய வெளிச்சம் இல்ல. மேற்கு இது மேற்கு. மேற்குல சூரியன் சாய்ந்தது தான் வரும். இங்க பாரு நிழல். ஆகாய வெளிச்சம் இல்ல, சூரியன் சாய்ந்தது தான் வரும். எங்க நின்னா நெருப்படும். மெதுவாவா மெதுவாவா கீழே பார்த்துவா. வா 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 மெதுவாவா. நாங்க ஓடி போயிடுவோம். ஆல்ரெடி புரிஞ்சு நம்மளா சவுண்ட் சர்வீஸ் வச்சு என்ன பார்க்கணும். வெளிச்சம் வந்தா நேள் வரும்ல. வெளிச்சத்தினால்தானே நேள் வருது. வெளிச்சம் இருக்கு, நேள் இங்க கோயிலுக்குள்ள மட்டும்தான் அந்த வேடிக்கை. கோயிலுக்குள்ள இங்க என்ன நேர்படும், இங்க வெளியில போல வெளியில போகும்போது நேள் இல்லை. நம்மளா தலைமையில் தூக்கி வச்சுன்னு ஓடலாம். வா நவுருங்கக்கா. 3 பேர் கைக்கு வச்சு போனீங்க. நாங்க எங்க எந்த கோயில் போனாலும் முதல்ல தீர்த்தத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் ஸ்தலவிருஷம் பார்க்கணும், கடைசியில தான் சாமிக்கு போகணும். இங்க உள்ள தீர்த்தம் அக்கினி தீர்த்தம், எந்த காலத்திலும் வற்றாதது. மாணிக்கம் வந்து இந்த அடியார்களுக்கு இதுல மோட்சம் கிடைச்சிருக்கு. தீர்த்தத்தின் பேர் என்ன? சரி வாங்க. சவுண்ட் சர்வீஸ் குடிங்க போது பார்த்து பாரு பூலா இருக்கு. ஓடி வா ஓடி வா. சவுண்ட் சர்வீஸ் எங்க இருப்பா? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் கோயில் நகரம். காஞ்சிபுரம் கோயில் நகரம் பேசலாமா? அங்க ஓவியத்துல பார்த்தாவே இங்க உருவத்துல பார்க்கணும். கண்ணுனால உபதேசம், கையினால உபதேசம், கால்னால உபதேசம். இங்க ஓவியம், இங்க உருவம். மெதுவாவா மெதுவாவா. நீ மெதுவா பயன்படுத்தாது. வீடியோ மாறி போயிட்டா தெரியல. மாறி போனா லேட்டா போதா ஸ்டோரி பாக்குற வேலைன்னு நினைக்கிறேன். வெள்ள தேட்டக்காரங்க ஐயா வரீங்களா? வெள்ள தேட்ட வாங்க. காமெடி பண்ணிட்டு நேரம் தெரியும், வெள்ளையில சின்னதா தெரியும். வெளிச்சம் இருக்கு என்ன பாரு, வெளிச்சம் இருக்கு, நிழல் இருக்கா பாரு. கோயிலுக்குள்ள மட்டும்தான் நிழல் போடும், வெளியில எங்கேயுமே நிழல் போடாது. நீங்க வா பாப்பா, இங்க பாரு. இது மேல இங்க பாரு, நிழல் இல்ல தெரியுதா? நிழல் காமிக்கிறேன். அகலமான கல்லு, ஒரே கல்லு, பிராட் ஸ்டோன், கட்டி பிடிக்க முடியாது. குரங்கை நரம்பு மணிக்கட்டெல்லாம் காமிச்சிருக்கான். நரம்பெல்லாம் தெரியும். உழைப்பு ஒன்னே குறிக்காது. இப்போ தலைவலிக்கு குறிக்காது. ஐயோ நூறுயா நூறு 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 நல்லதெல்லாம் பேசி இப்படி போயிடலாம். அங்க நிழல் வரல, இங்க எப்படியா நிழல் வருது கோயிலுக்குள்ள? இங்க அந்த மஞ்சள் சட்டம் வந்துட்டா கூட வெளியில எங்கேயும் படாது. மேல கல்ச்சங்கிலி, பெரிய கோயிலுக்கு ஒரு சிறப்பு கல்ச்சங்கிலி. கல்ச்சங்கிலி சில ஊர்ல இருக்கு. வித்தியாசம் ராசி, மீன ராசி, கும்பராசி, ராசி எல்லாம் காமிச்சிருக்கான். ஆகாயத்துல இங்க நட்சத்திரம், இங்க ராசி எல்லாம் இருக்கு. ஆகாயத்துல நமக்கு நட்சத்திரம் தான் தெரியுது, ராசி இருக்கு. மெதுவா மெதுவா நூறு 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 வந்தாச்சா? இங்க பட்டி ஜரிகை வேலைப்பாடுலாம் ஆரம்பிக்க டிசைன், சாரீஸ் டிசைன். இவங்களோட புதிதாக எல்லாம் காப்பி தான். சாரீஸ் டிசைன். இங்க மேல பரதநாட்டியம், பாரத நாடு, கோடிக்கணக்கு விஷயங்கள்.
இங்க இருந்து பரவாயில்ல பீம் கிடையாது, பீம் இல்லாம கல்லுக்கு அங்க பீம் இருக்கு, இங்க பீமே கொடுக்கல. எந்த காலேஜில் படிச்சான்? முன்னோர்களே அவர்கள் இடப்பட யாரும் கிடையாது. அங்கே பவுண்டேஷன் இங்க பீமே இல்லை. கொஞ்ச நேரம் யாரும் பேச வேண்டாம், அப்பதான் நான் பேசுறது காதுல விடுவோம். இசை தூண்டு பெரிய கோவிலுக்கு ஒரு அங்கம். பெரிய கோயிலெல்லாம் இசை தூண்டு இருக்கு, இங்கேயும் இருக்கு. 2-3 மாதிரிக்கு காமிக்கிறேன், கவனிச்சுக்க. கல்லும் பேசும். கல்லும் பேசும். இது என்ன மாதிரி ஒண்ணு இருக்காது. இங்க ஒருவருக்கும் பீம் கிடையாது. கட்ட சொல்லி பார்க்கலாம். அப்போ இங்க பீம் இருக்கு, இங்க பீமே இல்லை. பாதையில எல்லாம் தண்ணி கிடக்குது. இடிச்சு பாருங்க. இனிமேல் சாப்பாடு சார் பாரு வா, விரைவு வேலைங்க. அப்பட வந்து பாத்துக்க, மறுபடியும் பார்க்கலாம். குதிரை ஓடாது, வந்து பாத்துக்கலாம். முறுக்கு கம்பின்னு வளம்புறான். முறுக்கு கம்பி தான் முதல்ல காமிச்சிருக்கான். முறுக்கு கம்பி, 8பட்ட கம்பி, ரவுண்டு கம்பி, 6பட்ட கம்பி, சதுர கம்பி, 10பட்ட கம்பி. 6 ராட்ஸ் வெரைட்டிஸ். கற்பனை நிஜமா இருக்கு. இது கண்ணதாசன் பாட்டிலே கொடுத்துருக்காரு அந்த காலத்துல. பறவையை கண்டான், விமானம் படைத்தான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். பெரிய மேல ஞாபகம் வந்திருக்காங்க. இதை மறைச்சத்த மாதிரி இருந்துட்டு ஆணி அடிச்சு டைப் பண்ண கற்பனை. ஒவ்வொரு கட்டையிலையும் ஒரு பூட்டிசை. அதுல இருந்து வரைக்கும் 8 அடி நட்டு என்னுடைய கணை வெள்ளக்காரன் சுட்டு பார்த்தாலே சொல்லுவோம். 4-5 கணக்குள்ள இல்ல. மரத்தை இழப்பான், கல்லை இழைச்சிருக்கான். இப்ப சாதனங்கள்லாம் இருக்கு. உழைப்பு ஒன்னே குறிக்கோள். எல்லா இடத்துலயும் டிசைன், எந்த தூரமா இருக்காது. இங்க இருந்து போறவர்களுக்கும் பீம் கிடையாது. பீம் இல்லாம கல்லு இருக்குது 4 பக்கமும். இங்க பாரு, எந்த கோயில் போனாலும் முதல்ல தீர்த்தத்தை பார்க்கணும். இவ்வளவு தீர்த்தத்துக்கு பேர் என்ன? அக்னி தீர்த்தம். பின்னாடி பல்ல விழுந்துடாது. அடுத்து பார்க்கணும் சலவுருட்டோம். குருந்த மரம். என்ன மரம்? குருந்த மரம். உத்தரவாசி மலையில இறந்த மரம், ஆவலர் கோயில குருந்த மரம், காஞ்சியில மாமரம், திருவானைக்காவில நாவல் மரம், மதுரையில கடம்ப மரம், திருநெல்வேலியில மூங்கில் மரம். என்ன, ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு மரம். திருப்பனந்தாலும் பனை மரம். ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு மரம். எழு மரம், குருந்த மரம். குரு அமர்ந்த மரம். எப்படி? எவ்வளவு அழகான வார்த்தை. இதை யார் சொன்னாலும் குஜராத்திக்காரன் சொன்னோம், இந்தியே பேசினான். என்ன, தமிழே வரல. இங்க வந்து குருந்த மரம், குரு அமர்ந்த மரம். எனக்கு உடனே ஜாலிமெல்லாம் போகுது. நாங்க தமிழ் பேஜில எங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லலையான்னு. அடுத்த நிமிடம் அது கவனிக்கக்கூடிய ஒரு புத்தியாவது கொடுத்தீங்க. போதும் இந்த மனமே அந்த அந்த அழகான வார்த்தைகள் இந்த குஜராத் ஆளுநாள். குரு அமர்ந்த மரம். இது மாதிரி மரம் கோவிலுக்குள்ள சாமி சனைக்கு பின்னாடி இருந்தா இங்க உபதேசம் கிடைச்சிருக்கு. சிவன் உட்கார்ந்து இருக்கார், மாணிக்க வாசகர் இருக்கிறார். ஒரு காட்சி. கோயிலுக்கு வந்தா சலம் அந்த படி வழியா போயிட்டு இந்த படி வழியா வா, ஒரு சுத்து ஓம் நமச்சிவாய சொல்லிங்க. சும்மா சுத்தாது. எங்க பார்க்கலாம்? விரைவு ஓடி வரணும். ஓடி வா பார்க்கலாம். வீடியோ மட்டும் கேப்சர் பண்ணு. போய் வந்துடலாம். இது மட்டும் எடுத்துடலாம். வரீங்களா? வாங்க 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 வாங்க.
சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. வாங்க உட்காருங்க. விரைவு வேணும் சித்தா பறக்கணும் இறவட்டம் போல. சினிமா பாட்டிலேயே இருக்கு, வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமுழுக்கு பாட்டிலேயே இருக்கு. இள வயசுல இளமையை பயன்படுத்திக்கணும். வயது ஆகணுடைய வயது இழங்காது. பேசலாமா? நான் சொல்ல விருப்பப்பட்டா செல்லுல படமா பிடிச்சிக்கலாம், ஒரு 6 நிமிஷம் ஓடும். விருப்பம் உன்னுடையது. வாட்ஸ்அப்ல போடுறாங்க. பேசலாமா? மைக்கிங் பேசலாமா? உங்களுடைய அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி, ஆங்கிலத்தின் அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 91 59 85 40 14. இக்கோவில் திருவாரூரை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாரூரை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். சொல்லுங்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலையே போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போர்வு பரிசுல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணம் ஒரு பயன் உள்ளதா இருக்கணும். வந்தம் போனோம் ஓடக்கூடாது. ஆலயங்கள்னாலே சிறப்பு இருக்கு. ஆவுடையார் கோயில மட்டும் சிறப்பு இல்லை, அனைத்து கோயில்களிலும் சிறப்பு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல பெரிய கோவில் இது, சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்க பார்க்க வேண்டிய சிறப்புகள், திருவாசகத்துல 51 பதிகம், அதுல முதல் பதிக்கு சிவபுராணம், அதுல 95 வரி 95 பாயிண்ட் கண்டுபிடிச்சு வெளியில எழுதி போட்டிருக்கேன். இவ்வளவு சிறப்பு உலகத்திலே வேற எந்த கோயிலையும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்கு. மாணிக்கவாசகர் திருவாசகம் மட்டும் பாடல, திருக்கோவையாரும் பாடியிருக்கார். ஆண்டாள் பாடுறது பாவை 30 பாட்டு, இவர் பாட திருக்கோவையார் 400 பாட்டு. அதுக்காக ஒரு 14 பாயிண்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அது யார் செய்வாங்கன்னு ஜாமிக்கு தான் தெரியும். மாணிக்கவாசகருடைய வயசு 32, அதை வச்சு முதல்ல கண்டுபிடிச்சேன். அந்த போர்டு எழுதி போட்டது ராதாபாய் 51, மெட்ராஸ் எழுதி போட்டாங்க. மறுபடியும் 330 நடந்துச்சு. சந்திரசேகரன் ஒரு ஆளு ராமநாதன் எழுதி போட்டாரு. மறுபடியும் 330 நடந்துச்சு. மலேசியால முச்சூர் எழுதி போட்டாரு. போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தா பழஞ்சு போயிருக்கு. நான் என்னென்ன காமிச்சேன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி முக்கியமா திருவாசகம் நூல் பிறந்த பூமி இந்த திருப்பெருந்துறை. திருவாசகம் பிறந்த பூமியில திருவாசகம் படிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன, இன்னைக்கு புதன்கிழமை நட்சத்திரத்துல இன்னைக்கு சுவாமி நட்சத்திரம், திதியில பெரிய திதி. ஒரு 11 வரி திருவாசகத்தை சொல்றேன், நீங்கள் சொல்றது நல்லது. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சி தாழ்வாழ்க, கோபடியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வாழ்க்கை போற்றி பெறும் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி, சீரார் பெருங்குறையினம் தேவன் நடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலையே போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்பங்கள் எத்தனையோ வகை, அதுல முடிவில்லாத இன்பத்தை சாமி கொடுப்பாருன்னு ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றின்னு மாணிக்கவாசகர் சுவாமியே பாடியிருக்காரு. இங்க வந்தா பிறவியே இருக்காது. மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றின்னு பாடியிருக்காரு. இதுவரைக்கும் நான் தான் பேசினேன், உங்களை பேச விடல. இப்பொழுது நீங்களும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் வச்சுக்கலாம். நீங்க என்ன கேள்வி கேட்க விருப்பப்படுறீங்களோ என்ன கேட்கலாம். நான் தெரிஞ்சா பதில் தரேன். மாணிக்கவாசகர் வாழ்ந்தது 32 வயசு தான். மாணிக்கவாசகர் கட்டினது சாமி சன்னதி மட்டும்தான். இதெல்லாம் வெவ்வேறு காலங்கள். மாணிக்கவாசகர் காலம் கிபி 3, 2024, 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசகர் மறைந்தது சிதம்பரத்துல பெரிய ஜோதி கண்டு, ஜோதியில அவர் மறைந்ததாக வரலாறு. என்ன பார்த்த ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. என்ன பார்த்த சொல்லு, என்ன பார்த்த சொல்லுப்பா. ஒண்ணுதான் கல்ச்சங்கரி ஒண்ணு, நீ ஒண்ணு சொல்லு. அது உங்களுடைய சேர்ந்தது. நீ ஒண்ணு சொல்லு. சரி காமிச்சேனே சொல்லு, நான் போய் சொல்லிட்டேன். சொல்லுப்பா. நாட்டிய முடியும் உங்களுக்குள்ள பாயிண்ட் முடிக்க பாராட்டு. அப்புறம் இசை ரைட், அப்புறம் ஓவியங்கள் ரைட், சூப்பர். அப்புறம் யாரு? என்னப்பா
குரங்கும் உடும்பு வழிபாட்டு முறை பாராட்டு கவனிச்சிருக்கீங்க. நான் அப்படியே வரிசையா சொன்னேன், ஞாபகம் வச்சுக்க. கோயிலுக்குள்ள வந்த உடனே சாமியை ராஜகோபுரம் வெளியே பார்க்க ஒரு வாய்ப்பு. அது பின்னாடி தான் கண்டுபிடிச்சா 2ஆம் படம் சேர்த்திருக்கேன். குரங்கும் உடும்பு பஸ்ல வழிபாட்டு முறை 1, 2 கொடுங்கைங்கிற கம்பி வகை, 3 2 சொல்ல 1000 கால் மண்டபம், 4வது 6 யானை தூக்கிட்டு ஒரு படம் வந்துருக்காங்க. விசேஷம் நடத்து மேல போக முடியாது. 5வது 1000 சிவாலயம் கூட்டி அங்க வேலை நடக்குது. 6வது பல நாட்டு குதிரைகள், 7வது கல்வெட்டுகள், 8வது 20 நட்சத்திரம், 9 பச்சையினால ஓவியம், 10 கருத்துக்களை பண்ணது, 11 சாரி சிகிச்சை, 12 நடன முத்திரை, 13 கண் உட்பலம் இல்லாம இருக்குது, 14 இசைத்தூண், 15 தலைவட்டம் பொருத்த மரம், 16 சிற்பங்கள் காமனா வச்சுக்கல என்ன நரம்பு போட்டு மனிதா அப்படியே அங்கே காற்றோட்டம் இருக்கணும். எங்கே வாங்கிட்டு நந்தி கொடிமரம் வழிபீடம் இல்லை. சுவாமி அருள் உட்காந்து பீடம் தான் இருக்கு. மேலே லிங்கம் இல்லை. மேலே லிங்கம் எல்லாரும் கவசம் வச்சிருக்காங்க. 3வது அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திர தீபங்களா சாமிக்கு பின்னாடி. 4வது நம்ம நடந்தா நம்ம சாமி மேல போடும். சாமி எங்கே இருந்தாலும் சூரிய ஒளி எல்லாமே. 5வது கற்பூர சாமி காமிட்டு எங்கேயே வச்சிருக்காங்க. பெருமாட்டை கொண்டு முடியாது. 6வது கல்லுல சாத்த கொட்டி படையல், புழுங்கலரிசி, முளைக்கீரை, பாகக்கா. 7வது அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜன்னல் ஒரு ஓட்ட வழியா பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அவடால் பணியிலே சாமி பேரு என்னன்னு என்ன சொல்லுவேன்? இவ்வளவு வேக போன எப்படியே விரும்புறியா? சாமி பேரு ஆத்மநாதர். கோயில் சாமி தெரியாது. சாமி பேர் என்ன? அம்பாள் பேரு யோகா அம்பாள். எல்லாரும் யோகத்தை எதிர்பார்க்கிறோம். எல்லா யோகமும் எல்லாரும் கிடைக்கணும். சொல்லுங்க. முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான், பின்னை பிறப்பருக்கும் பேராளன், தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன், வருந்துயரம் நீக்கும் மருந்து. சாமி எப்படிப்பட்டவர் பாடியிருக்கார் திருவாசூர்ல மாணிக்கவாசகர். அடக்கடந்த கருணை உள்ளவர், வரக்கூடிய கட்டுன்னு அது சொல்லி முடிக்கிறது என்னுடைய பழக்கம். எந்த கோயில் போனாலும் சாமியை மட்டும் பார்க்கக்கூடாது. எதை போனா தீர்த்தம் பார்க்கணும். எவ்வளவு தீர்த்தம்? அக்னி தீர்த்தம். எதை போனா செலவு பார்க்கணும். எவ்வளவு மரம்? குருத்த மரம். எதை போனா சிவபுராணம் சொல்லணும். சொல்லி ஞாபகம் வச்சுக்க. எதை போனா தங்க கலசம் பார்க்கணும். வேலை பார்க்கணும் எடுத்துன்னு பார்க்க முடியாது. எதை போனா சாமியோட பார்க்கணும். எல்லா சாமியும் கோல் போட்டு பார்த்துக்க. எதை போனாலும் பூஜை பார்க்கணும். காலம்புரை 7:30 பூஜை, 10க்கு பூஜை, 11 மணிக்கு பூஜை, 12:30 பூஜை, சாயந்தரம் 5:30 பூஜை, ராத்திரி 8 மணிக்கு பூஜை. 6 பூஜை நடக்கும். நேரத்துக்கு பார்த்துக்கணும். எந்த போனாலும் ஆலயத்துல கருடனை பார்க்கணும். எந்த கோயில் போனாலும் 7 முக்கியம். சொல்லுங்க. வாழ்க்கை வளமுடன் வையகம். ஆஃப் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க.